இந்த மகா அவதார் அறக்கட்டளையில் பயணித்து வரும் அனைவருக்கும் என் ஆத்மா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நடத்தி வரும் ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும், இது சிறப்பாக செயல்பாடில் செய்து வரும் பழனிப்பன் ஐயா அவர்களுக்கும் என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஞானத்தையும் போதித்து வரும் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், சொர்ணமாலா பத்ரிஜிகளுக்கும், மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும், பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்சபூதங்களுக்கும், பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும், ஆஸ்திரியன் சேத் மாஸ்டர்களுக்கும், என் பெற்றோர்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இன்று கொடுத்திருக்கும் தலைப்பு அன்புடை அடியார்க்கு உகந்தான் என்கின்ற தலைப்பில நம்ம போவோம். இது ஒண்ணுமில்ல, முக்கியமா சிவபெருமானுடைய பற்றி தான் நம்ம பேச போறோம். அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு இறங்கி நமக்கு நமக்கு அருள் பாலிக்கிறாருங்கிறது தான். அதுக்கு சில உதாரணங்களும் சில கதைகளும் சொல்லி அது பக்தியில கொஞ்சம் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உதாரணங்களும் கதைகளும் சொல்றோம். ஏன் சொல்றோம்னா, சின்ன சின்ன விஷயங்களால தான் நம்ம அது நமக்கு அது மேல பக்தி ஏற்படும். அந்த பக்தி இருந்தாலும் அதை அதிகமாக அதுல செயல்பட வைக்கும் அப்படிங்கிறதுனால இதை சொல்றோம். சரி, அப்படின்னா இப்போ இந்த அன்புடை அடிமைக்கு உகந்தான்னா என்ன அர்த்தம்? இது சிவபெருமான் கருணையும் அவர் பக்தியையும் குறிக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக தொடக்கமாகும். இது அன்புடன் தன்னை சரணடையும் அடியார்களுக்கு இறைவன் எப்படியெல்லாம் அருள் புரிகிறார் அவர் என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த கருத்துக்களை நான் சொல்ல முன் வந்திருக்கின்றேன். அதாவது முக்கிய கருத்துக்கள் என்ன? அன்புடைமைன்ற இறைவனிடம் பக்தி செலுத்துவது மட்டுமல்ல, சக உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுவதும் சிவ அனுபவத்தின் ஒரு பகுதியாகும். நாம என்ன சொல்றோம்? தப்தமசிங்கிறோம். தப்தமசின்னா என்ன? நான் கடவுள் என்றால் மற்றவர்களும் கடவுள் ஆகியால சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்மள உயிர் மதிக்கிற மாதிரி மற்ற சின்ன உயிர்களையும் நம்ம மதிக்கணும். அதர் நம்ம அவங்களை கீழே இது நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றது. என்னன்னா, எல்லாம் தப்தமசி, எல்லாம் நான் கடவுள் என்றால் மற்றவர்கள் எல்லாரும் கடவுள் தான் அப்படிங்கிறார். அப்போ அடிமைக்கு உகந்தான் அப்படின்னா, பக்தர்களை தன் அடிமைகளாக கொண்டு அவர்கள் அன்பிற்கு ஏற்ப அவர்களுக்கு தானாகவே முன் அவர்களுக்கு அருள்பாலிப்பவர் நம்ம சிவபெருமான் அப்படிங்கிறார். இதுல நிறைய நம்ம பார்த்திருக்கோம். நண்பனாக வர்றாரு, பெற்றோராக வர்றாரு, குருவாக வர்றாரு. எல்லா விஷயத்தையும் அவர் அருமையா எடுத்து கொடுத்து பாட்டு புலவனாக வர்றாரு. ஏன்னா அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் அந்த அன்பருடைய பக்தியை வெளி உலகத்தை காட்டுவதற்காக இறைவன் பல திருவிளையாடல்கள் எல்லாம் ஆடி நமக்கு அதை புரிய வைக்கிறார். இல்லை, ஏன்னா அவர் செய்யணும்? அவர் தான் படைக்கிறாரு, அவர் தான் காக்கிறாரு, அவர் தான் அழிக்கிறாரு. எதுக்கு இந்த நாடகம்? அதுதான் உலகம், அதுதான் யூனிவர்ஸ், அதுதான் நடக்கணும். ஆச்சா, இது எல்லாமே அவன் செய்ய விளையாட்டு தான். அவனே எல்லாம் செஞ்சிருப்பான். அப்ப நாம எதுக்குன்னா அதுதான் விதி. நம்மளுடைய கர்மாலாம் கழியணும் இல்ல, அதுக்காக தான் ஆட்டி வைக்கிறோம். சரிங்களா? அவன் அருளால் அவள் தான் பணிந்து, அவன் அருள் இல்லைன்னாலும் அவன் தாழ கூட நம்மளால் பணிய முடியாது, வணங்க முடியாதுங்கிறாங்க. சரியா? திருவாசக தொடர்பு இதுல என்னன்னா, மாணிக்க வாசகர் அருளி சிவபுராணம் அதுல நீராய் உருக்கி என் ஆர் உயிர் ஆய் நின்றானே அப்படிங்கிறாங்க. அடியவர்கள் மீது அவர் காட்டும் கருணையை விளக்குகின்றன. அப்போ என்னன்னா, திருக்குற்றாலம் கூட என்ன சொல்றாங்க? அன்புடைமையை பற்றி ஒரு அதிகாரமா, திருவள்ளுவர் கூட ஒரு அன்புடைமையை பற்றி ஒரு அதிகாரமா எழுதியிருக்கிறார் இல்லைங்களா? அன்புடைமைன்னு ஒரு அதிகாரமே இருக்கு, 10 பாட்டு இருக்கு. அதுல நிறைய அன்புடைமை, அன்பு எல்லாம் உடையார் அப்படின்னுட்டு எல்லாம் இருக்கும். அது இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம். இப்போ திருநாரையூர் பிள்ளையார் அப்படின்னுட்டு ஒரு இடம். அந்த திருநாரையூருங்கிறது அங்க ஒரு பிள்ளையார் இருக்கிறாரு. இவருக்கு ஏன் பெரிய திருநாரையூர் பிள்ளையார், ஏன் இந்த பெயர் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, பொல்லா பிள்ளையார்னு பேரு. அப்படி என்ன மொழி கொண்டு செதுக்காமல் அந்த செல்ல திருநாரையூர் பிள்ளையார் அப்படியே அவரு இதா வந்தது. அப்படின்னா சுயம்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்தது திருநாரையூர் பிள்ளையார். அப்போ ஒளி கொண்டு செதுக்கப்படாத பிள்ளையார்னு அர்த்தம்.
செல்வத்திருநாரையூர் பிள்ளையார் கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறார், சிவாச்சாரியா இருக்கிறார். அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபங்க்ஷனுக்கு போறதா இல்ல கோயிலுக்கு போய் நம்ம வந்து அர்ச்சனை செய்யறதா? அர்ச்சனையும் இம்பார்ட்டன்ட்டு, அதே மாதிரி அவர் ஃபங்க்ஷன் போறது இம்பார்ட்டன்ட்டு. என்ன செய்யலான்னுட்டு அவருடைய மனைவி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மனைவி சொல்றாங்க, ஏன் நம்ம பையனை அனுப்பலாமேனா? நம்ம பையனா? அவன் சின்ன பையனாச்சே, அவனை எப்படி அனுப்புறது அப்படின்னு ஏன் கேக்குறீங்க? அதுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணணும், அது எல்லாமே செய்யறதுக்கு அவனுக்கு தெரியணும் இல்லை, சொல்லி கொடுத்தா போச்சு, கத்துக்கிறான் அப்படிங்க. பையனை கூப்பிடுறாங்க. பையனை கூப்பிட்டு அம்மா சொல்றாங்க, இது வந்து நல்லெண்ணெய், இந்த நல்லெண்ணெய சுவாமிக்கு நல்லா தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்ட பிறகு அப்புறம் இந்த இதெல்லாம் பொடி இருக்கு, மஞ்சள் பொடி இருக்கு, திரவிய பொடி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொடுக்குறேன். அதெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டிட்டு இதெல்லாம் திரவிய பொடியெல்லாம் போட்டு அவருக்கு நல்லா தண்ணீர் விட்டு குளிப்பாட்டணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணணும்? பால் தேன் எல்லாம் அபிஷேகம் பண்ணணும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்பா வந்து அப்பா சொல்றாங்க, கடவுள் சாமி குளிச்சிட்டாங்க இல்லையா? ஆமா. அப்போ அவரை குளிப்பாட்டணும். ஆமா. அப்போ அதுக்கப்புறம் ட்ரெஸ் வேணும் இல்ல அப்படின்னு கேட்கிறான் பையன். ஆமா, குளிப்பாட்டியாச்சு, எல்லாமே செஞ்சாச்சு. அப்பா அவருக்கு ட்ரெஸ் வேணும் இல்ல, இதா இந்த துண்டு இருக்குது, இதை எடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு. அவருக்கு அந்த துண்டையும் தாரேன், பிள்ளையாருக்கு பிள்ளையார் சாமிக்கு இடுப்புல கட்டு, பிறகு அவருக்கு பசிக்குமேம்மா அப்படிங்கிறான். அவனுடைய உள்ளத்தை என்னன்னா, அவருக்கு பசிச்சாக்கிறதுக்கு முன்னால இவருக்கு பசிச்சிடும். பையன் தானே, சின்ன பையன், குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்ற மாதிரி பசிக்குமேம்மா. ஆமாடா, அதுக்கு தான் 16 கொடுக்கட்டிய வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ, எல்லாம் பண்ணிட்டு தூபம்லாம் போட்டு, சாம்பிராணி தூபம்லாம் போட்டுட்டு சாமிக்கு படைச்சிடு அப்படிங்கிறாரு. அவரும் சரி அதெல்லாம் செஞ்சிடறான், அம்மா சொன்ன மாதிரியே எண்ணெய் தேய்ச்சிடுறான். அப்புறம் அபிஷேகம் பண்ணோம்னா எல்லாமே பண்ணிவிடுறான், குளிப்பாட்டுறான், அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறான். போட்டுட்டு சாம்பிராணி தூபம்லாம் காமிச்சிட்டு, சாமி இந்த 16 கொழுக்கட்டை அம்மா கொடுத்துட்டாங்க, சாப்பிடுன்றான். அவரு சாப்பிடவே இல்லை, உட்கார்ந்துட்டே இருக்கான். உட்கார்ந்துட்டே இருந்து பார்த்துட்டு, சாமி நீ சாப்பிடலன்னா நான் ஸ்கூலுக்கு எப்படி போறது அப்படின்வான். அதுக்கும் அவர் கல்லு பிள்ளையார் தானே, அவருக்கு என்ன கம்முன்னு இருந்துச்சார். அப்புறம் அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவன் சொல்றான், இந்த மாதிரி இன்னும் நீ சாப்பிடலன்னா எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, அங்க வாத்தியார் என்ன அடிப்பாரு, என்ன ஸ்கூல்ல சேர்த்திக்க மாட்டாரு, இப்ப நீ சாப்பிடு, சீக்கிரமா சாப்பிடு அப்படிங்கிறான். அப்பயும் கம்முனே இருக்கிற, இப்ப நீ சாப்பிடலன்னா நான் முட்டிக்குவேன், இந்த இதுல போய் முட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு, முட்டை போறாரு. அப்ப வந்து விநாயகர் வந்து அவர் அந்த 16 கொழுக்கட்டையும் ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறார். அவருக்கு தான் பிடிக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே சாப்பிட்டுறாரு. அப்போ அவன் எல்லாம் எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவர் ஸ்கூலுக்கு போறதுக்கு போகும்போது சட்டியை தான் பாக்குறாங்க அம்மா. என்னடா ஆச்சுன்னா, எல்லாம் பிள்ளையார் சாப்பிட்டுட்டாருன்னு. ஏய் போய் சொல்லக்கூடாது, நீ பசியா இருந்தது, நீ சாப்பிட்டேன்னு வேணா சொல்லு, நான் உன்னை ஒன்றும் கோவிச்சுக்க மாட்டேன், ஆனா நீ போய் சொல்லி பிள்ளையார் தான் சாப்பிட்டான்னு சொன்னா நான் அடிப்பேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க, இல்லம்மா நான் ஒண்ணு, நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு, நான் ஏத்துக்கிறேன், நான் பொய்யும் சொல்லலை, நான் தப்பும் பண்ணலை, பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு அப்படின்னா. அப்போ சரி அப்படின்னா அப்பாவும் கேட்கிறாரு. அவர் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறாரு, அதுக்குள்ளோர வந்துட்டு இந்த மாதிரி என்னடா அப்படின்னா, இந்த மாதிரி சாமி தான்ப்பா சாப்பிட்டாருன்னா, நான் போய் சொல்லலை அப்படிங்கிறாரு. அப்போ சரி, இன்னும் மிச்சம் இருக்கும் இல்ல கொழுக்கட்டை, எத்தனை ஆச்சு, மீதி இருக்கிறத எடுத்து வை, தட்டியில் எடுத்து வை, நம்ம எடுத்துட்டு போய் சாமிக்கு கொடுத்து அவர் சொன்னது பொய்யா இல்ல மெய்யான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்ல. இந்த சத்தத்தை கேட்டு ஊர் மக்கள்லாம் சேர்ந்துடுறாங்க. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து, என்னடா இது, பிள்ளையாரு கொழுக்கட்டை சாப்பிட்டாராமே, நம்ம போய் பார்க்கலாமே. சில காலத்துல இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த பால் வச்சிருக்காங்க, பால் வந்து சாமி சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட நடக்கும். அது மாதிரி அவங்க எல்லாமே இருக்கும் போல் இருக்கு, அதிசயமா இருக்கு, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்வாங்க. அப்புறம் கடைசியில கோயிலுக்கு போறாங்க, சாமி கிட்ட எல்லாமே வச்சு நைவேத்தியம் கொடுக்குறாங்க. நைவேத்தியம் கொடுத்துட்டு சொல்றான், சாமி நான் நீ செஞ்சதெல்லாம் பொய்ன்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லி என்னை வந்து இது பண்றாங்க, நீ சாப்பிட்டது உண்மைதானே, வெளியில வந்து திருப்பி இதே சாப்பிட்டுடு அப்படின்னாங்க. அவரு ஒண்ணுமே அசையல. நீ அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க, இப்போ சரி நீ இன்னும் சாப்பிடாம இருந்திருந்தா இன்னைக்கு
ஒன்றும் பண்ண முடியாது, நான் திருப்பியும் போய் முட்டிக்கிறேன் அப்படின்னு போய் செவுத்தோரமா போய் முட்டை போவாரு. அப்போ விநாயகர் வர்றாரு. விநாயகர் வந்து மீதி இருக்கிற கொழுக்கட்டையும் சாப்பிட்டுடுறாரு. அது இந்த இதுல என்ன அர்த்தம்னா, அன்புக்கு அவர் அடிமையாகி அவர் வந்து அந்த கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிடுறாரு. இவர் சார்பில் மக்களுக்கு எல்லாருக்குமே அந்த தரிசனம், விநாயகரோட தரிசனம் கிடைக்குது. எல்லாம் புண்ணியவன ஆகுறாங்க. அதாவது அஹ், நெல்லுக்கு நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் புசியுமாம் அங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அந்த பையனை பாராட்டிட்டு போறாங்க. அந்த பையன் தான் நம்பி ஆண்டார் நம்பி அப்படின்னு. இது எதுக்கு சொல்றோம்னா, இவருடைய சேவை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த தேவாரம், திருவாசகம் அதெல்லாம் ஒரு சேகரிச்சு கொடுத்ததுல இவருக்கு அவ்வளவு ஒரு ஜாப் செஞ்சிருக்கிறார், அவ்வளவு ஒரு ஜாப் செஞ்சிருக்கிறாரு. அந்த சேவையை பாராட்டணும். அதுக்காகவும் இந்த இது சொல்றாங்க. அப்போ அதுக்கு பின்னால நம்ம போறோம். அதாவது குந்தவை பிராட்டி இருக்கிறாங்க, ராஜராஜ சோழன் அந்த காலத்துல. குந்தவை பிராட்டி கோயில், சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அங்க பூ கட்டுற ஒரு சின்ன பையன் தேவாரம் பாடிக்கிட்டு இருக்கிறாரு. தேவாரம் பாடிக்கிட்டு இருந்தா அவனுக்கு என்ன பாட்டு என்ன எதுன்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் வந்து பாடினது எல்லாமே வந்து அவங்க காது வழியா கேட்டதுதான். அப்ப அவங்க எல்லாம் வந்து புஸ்தகமோ இதோ எல்லாம் இல்லை, பிரிண்டடு இதெல்லாம் கிடையாது. அதனால அங்க சிவாச்சாரியார் பாடுவார், அதை கேட்பாங்க. கேட்டுட்டு வந்து இவன் பாடுவாங்க. ஏன்னா எத்தனை பாட்டு தெரியும்? எனக்கு 3 பாட்டு தெரியுங்கிறா. குந்தவை பிராட்டி கேட்கறாங்க. அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி இங்க வாங்க, என்ன இந்த பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, எத்தனை பாட்டு உங்களுக்கு தெரியும் கேட்கறாங்க. அவங்க எனக்கு 3 பாட்டு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படியா, இன்னும் நிறைய நிறைய பாட்டு யாருக்கு தெரியும்? எங்க அப்பாவுக்கு தெரியும்னா. சரி கூப்பிடு கண்ணு, அப்பாவை கூப்பிடுன்றாரு. அவர் கூப்பிட்ட உடனே அவர் வர்றாரு. வந்த உடனே இந்த மாதிரி குந்தவை பிராட்டியாருன்னு தெரிஞ்ச உடனே சாஷ்டாங்கம்மா உடந்து கும்பிட்டுட்டு, அம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா, ஏதாவது தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இல்லப்பா, இந்த மாதிரி தேவாரம் பாடிட்டு இருந்தாரு, அவர் கேட்டதுல 3 தான் எனக்கு தெரியும்னாரு, அதனால மீதி எல்லாம் உனக்கு தெரியுமான்னாரு. எனக்கும் கொஞ்சம் தாம்மா தெரியும்னா. சரி அதை எழுதி கொடுன்றாரு. அந்த காலத்துல அந்த அளவுக்கு எழுதி கொடுக்குற அளவுக்கு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ என்ன செய்யறாரு, அப்ப என்ன செய்யறாரு, நம்பியாண்ட நம்பி வசம் 49,000 பாட்டு இருக்குது. அத்தனையும் திருவாசகம் பாடிய திருநாவுக்கரசர் பாடிய பாட்டு. மிச்சம் எங்க போச்சு? நீர்ல போச்சு, நெருப்புல போச்சு, கரையான்ல போச்சு அப்படின்னா. அவர் எத்தனை பாட்டு எழுதினாரோ 49,000 பாட்டு எழுதி வச்சிருந்தாரு. இப்ப கடைசியில அது என்னன்னா, அந்த அந்த பூக்கட்டும் தொழிலாளி வந்து 3 நாளுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி சொன்னோன்னா அவங்க குந்தவை நாச்சியாருக்கு, குந்தவை பிராட்டியாருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. இதை எப்படி நம்ம சேகரிச்சாகணும்? மொத்தம் எத்தனை பாட்டுன்னா 49,000 பாட்டுங்கிற. அப்படியா, தமிழ் சுவை யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நெருப்புல இருந்த நெருப்புக்கு தெரியுது, கரையான் அரிச்சு கரையானுக்கு தெரியுது, நீர்ல அடிச்சிட்டு போன அந்த நீருக்கு தெரியுது. நம்ம தமிழுக்கு தான் தெரியாம போச்சு. சரி போகட்டும். இது நம்ம இதை வந்து இது பெருசா நேரம் ராஜராஜ சோழன்கிட்ட போறாங்க முந்தைய பிராட்டியார். போன உடனே தம்பி வாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து சுமார் 1,00,000 ஆயப்பாட்டுகளை சேகரிச்சாகணும். நமக்கு எல்லாமே எத்தனை பாட்டுகள் தெரியும்னு எல்லார்கிட்டையும் சொல்லி அதை நீங்க சேகரிச்சு நம்ம இது பண்ணணும் ஒரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லும் போது நம்ம ராஜராஜ சோழன் என்ன செய்யறாரு, ஓகே அதே மாதிரி டன் அப்படிங்கிறாரு. ஓகே டபுள் டன் அப்படின்னு தம்ஸ் அப் கொடுத்துட்றாரு. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் போய் தேடுறாங்க. எங்கெங்க சிவபுரம் உங்க வீட்டு வாசக்கதை தற்றாரு திறந்து வைப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ராஜராஜ சோழன் எல்லாம் வந்து நமக்கெல்லாம் யார் யாருக்கு தெரியும்னுட்டு பறைசாட்டுறாரு. நிறைய இடத்துக்கு தூது அனுப்புறாரு. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு இது பண்ணி கொடுத்துட்றாரு. அப்புறம் சிவபெருமான் வந்து கதவை தட்டுங்கள் திறக்கப்படும், கேடுங்கள் கொடுக்கப்படும் நாம சொல்றோம, அது இயேசுனார் சொன்னதுக்கு முன்னாலேயே நம்ம திருவாசகத்துல வந்திருக்கு. அது எப்படின்னா, இங்குறையும் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலை உற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்க காரமுறை நாங்கள் எங்கள் பெருமாளை பாடி அப்படின்னு திருவம்பாவையில சொல்றாங்க. அதனால தேவாரம் படிச்சா சிவபெருமான் நம்ம வீட்டு வாசல் வந்து நிப்பாரு.
எதற்காகன்னா அந்த அந்த பாட்டிற்கு ஆசைப்பட்டு, அந்த பாட்டினுடைய ராகத்துக்கு ஆசைப்பட்டு, அந்த பாட்டினுடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு, அப்போ அவர் என்ன செய்யறாரு, தூது கூட போயிருக்கிறார். எப்போன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு முன்னால அவர் தூது போய் அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் திருமணத்தை நிறுத்தி எனக்கு நீ அடிமைன்னு சொல்லி அப்புறம் அவரை ஆட்கொள்றாரு. அவர் என்ன பண்ண சொல்றீங்கன்னா, என்னை தமிழ்ல பாடு அப்படின்னாரு. அந்த பாட்டெல்லாம் கோவிலுக்குள்ள போய் அது தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் கலிவெண்பா, பாருங்க அதுக்குத்தான் அர்ச்சனைன்னு பேரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பண்ணனாங்க. சிவன் சொன்னாரு, செத்தமிழாலே பாடுக என்று பணித்தார். தமிழாலே பாடினா நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருவாராம். அந்த அளவுக்கு தமிழ் மேல பட்டு இருக்கிற சிவபெருமானுங்கிறார். ராஜராஜ சோழன் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேகரிக்க முடிஞ்சது, மிச்சம் கிடைக்கலையே, யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ராஜராஜ சோழன் திருப்பியும் போறாரு. அப்பதான் அந்த திருநாரையூருக்கு போய், அங்கே யார் இருக்கான்னு பாரு, நம்பியாண்டார் நம்பி இருப்பார், ஒரு சிவாச்சாரியா இருக்கார், அவரிடம் போய் கேளுங்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவர் 30 அபிஷேகம் அந்த சிவ கோயில்ல 3 வேளையும் அபிஷேகம் செய்வாங்களாம், காலையில், மதியானம் மற்றும் இரவு. அப்போ அந்த காலையில் அபிஷேகம், மத்தியான அபிஷேகம், ராத்திரி அபிஷேகம்லாம் செஞ்சு இந்த சிவலிங்கத்தை ரொம்ப அழகாக வச்சுட்டு இருக்கிறாங்க. சேக்கிலார் வாக்கு என்னன்னா, அப்போதைக்கு அப்போது ஆர்வமிகும் அன்பினால் 30 திருமேனி தீண்டுவாரு அப்படின்னாங்க. அதாவது அவர் மேல அன்பு மேல அவங்க 3 வேளையும் நம்ம சிவாச்சாரியார் என்ன செய்யறாரு, நம்பியாண்டார் நம்பி அந்த கோயிலுக்குள்ள சென்று சிவனுக்கு அபிஷேகம் பண்றது, அலங்காரம் பண்றது, எல்லாமே செஞ்சு அவர் ரொம்ப அன்பா இது பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, அப்படி அதுதான் அந்த பாட்டு எழுதியிருக்காங்க. அங்கே இருக்கும் சிவாச்சாரியர் தான் நம்பியாண்டார். அவரிடம் தான் இந்த மீதி தேவாரம் உள்ளதுன்னு சொல்லி தெரிவித்தாங்க. அப்ப ராஜராஜ சோழன் அவங்க காலில் சாட்சாங்காம எழுதுறாரு. அப்போ சொல்றாங்க, தில்லை பொன்னம்பலத்துல திரு தேவாரம் எல்லாம் கூட்டு போட்டு வச்சிருக்காங்க, 3 பேர் வந்தா தான் காட்டுவோம் சொல்றாங்க அப்படின்னு சொல்ல. 3 பேர் காலமும் முடிஞ்சு போச்சு, இப்போ எப்படி காட்டுறது? 7ஆம் நூற்றாண்டு முதல்ல ஞான சம்பந்தர், அப்புறம் அப்பர் சாமிங்க, 100 வருஷம் கழிச்சு 8ஆம் நூற்றாண்டுல தான் சுந்தர சுவாமிகள், சுந்தரமூர்த்தி நாயனார் வர்றாரு. இத்தனை பேரும் சிவனடி சேர்ந்த பின்ன எல்லா ஏடுகளும் அங்க வந்தாதான் திறக்கும். சிதம்பரத்துல இருக்கிறத பத்திரமா பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. அதை எப்படி செய்யறதுன்னா, அவர் ஒரு ஐடியா செய்யறாரு. 3 பேருடைய திருமணியும் செய்ய சொல்றாரு. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும், அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தை வச்சு திருமணி செய்ய சொல்றாங்க. திருமணி ஊர்வலமா செல்றாங்க. ஊர்வலமா போகும்போது எல்லாரும் போறாங்க. எல்லாரும் போய் சிதம்பரத்துல கதவை திறங்கன்னு சொல்லி நம்பியாண்டார் நம்பி கேட்கும்போது, அவங்க 3 பேரும் வரலையே, நான் தான் வந்திருக்காங்க பாருங்கன்னு சொல்லி நீங்க இது பண்ணியிருப்பாங்க. அப்ப அதை பார்த்துட்டு அவர் திறந்து பார்க்கும்போது எல்லாமே கரையான அரிச்சு நிறைய போய் இருக்கிற மீதி பாடல் தான் அவருக்கு எடுத்துட்டு போய் அதையும் அவன் செப்பேட்டில் எழுதி ஒழுங்கா வச்சது ராஜராஜ சோழன். அதுக்கு உதவி பண்றது தான் நம்பியாண்டார் நம்பி. சிவபெருமானுக்கு பதிகம் முதல்ல பாடினது யாருன்னா காரைக்கால் அம்மையார். அவர் பாடினது 143 பாட்டு. மேலும் பட்டினத்தடியார், கபிலர் இவர்கள் போல 11 பேர் இருக்காங்க. இந்த 11ஆம் திருமுறையில் 11 பேர் வந்துட்டாங்க. முதல்ல விநாயகருக்கு பாட்டு, அப்புறம் அவருடைய அப்பாவுக்கு சிவனாருக்கு பாட்டு வைக்கலாமா, முதல்ல பாட்டு விநாயகருக்கு வைக்கலாமா, இல்ல அவங்க அப்பா சிவபெருமானுக்கு வைக்கலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போகுது. அந்த டிஸ்கஷன்ல கடைசியில அவருடைய அப்பா சிவன் பாட்டே வைக்கலாமான்னு போகிறாங்க. மதுரையில சங்க புலவர்கள் 49 பேரு, அதுல தலைமை புலவரே சிவபெருமான் தான். அவர் பாடினது தான் பொங்குதே வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்பது பாடினது அவர் சிவபெருமான் தான். அந்த இதுதான் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பாட்டு எழுதி அனுப்பி யாரு, அவன் பேர் தருமி, அரச சபையில கொஞ்சம் இதெல்லாம் சொல்ல கேட்க, அப்புறம் கடைசியில
தர்க்கம் நடக்குது நக்கீரருக்கும் சிவபெருமானுக்கும். அப்புறம் சிவபெருமான் தன்னுடைய மூன்றாவது கண்ணை காமிச்சும் அவரை எரிச்சிடுறாரு. அப்புறம் பாண்டிய மன்னன் வந்து வேண்டி கேட்டதுனால அவர் பொற்றாமரை குளத்துல இருந்து எந்திரிச்சு வந்து அருள்பாலிப்பார். உன்னுடன் தமிழில் விளையாடவே யாம் வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது திருவிளையாடல உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய பேர் பார்க்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அது மாதிரி அந்த 11ஆம் திருமுறைக்கு முதல்ல பேர் இது பாட்டு சிவபிராமணம் பாட்டு தான். அதை நம்பி ஆண்டார் நம்பி பாடிய ஒரு பாடலை சொல்லலாம். அப்போ முருகப்பெருமானுக்கு மந்திரம்னா சரவண பவான் 6 எடுத்துக்கலாம். அவருக்கு முகம் எத்தனைன்னா 6 முகம். எத்தனை கைகள்னா 12 கைகள். அப்போ அவர் வந்து கந்த சஷ்டி, சஷ்டின்னா என்ன, ஆறாவது நாள். அதனால திருஞான சம்பந்தர் வந்து பேர்ல முருகன், திருஞான சம்பந்தரும் முருகனும் ஒண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க. இருவரும் ஒண்ணு என்பதை அருணகிரிநாதர் தொடங்கி முருகனுக்கு 6 படை வீடு, 6 திருநாமம், 6 முகம் போல 6 கைகள் அப்படின்னு, 6 கண்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அப்போ இந்த இதுக்கும் நம்ம ஒரு சொல்றது என்னன்னா, 2 பேரும் ஒண்ணுதான். திருஞான சம்பந்தரும் வந்து முருகப்பெருமானும் ஒண்ணுங்கிற இத கான்செப்ட சொல்றாங்க. 2வது என்னன்னா, இந்த 6 இதுக்கு 6 கதையை சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கலாம். முதல் கதை வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு. சொந்த ஊர் வந்து அவர் எருக்கத்தம் புலியூர் பக்கத்துல தர்மாபுரம். யாழில மீட்ட முடியாத அளவிற்கு சம்பந்தரை பதிகம் பாட சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா அவங்க ஊர்ல இந்த பானகர் யாழ் இசைச்சாருன்னா அவ்வளவு இனிமையா இருக்கும். யாராலையும் அதுக்கு வந்து அந்த இதுக்கு ஈடு இணைய யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு இனிமையா இருக்கும். ஞானசம்பந்தர் பாட்டு கூட அவருக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமையை உருவாக்கி இருக்காங்க அந்த ஊர் மக்கள்லாம். அதுக்கு அவரு ரொம்ப சேவ் ஆயிடுது இவருக்கு. என்னடா இது, நம்ம வச்சு இவங்க வந்து ஞானசம்பந்தரை கீழே வைக்கிறாங்களே, ஞானசம்பந்தர்கிட்ட போய் கேட்கலாம், நம்ம சொல்லலாம், சம்பந்தரே இந்த மாதிரி நீங்க வந்து நான் யாழ் இசைக்க முடியாத அளவுக்கு ஒரு பாட்டு எழுதுங்கன்னு சொல்லி பாட்டு எழுத வைக்கிறாரு. அதுதான் வந்து மதர் மடப்பிடியும் மட அன்னமும் மன்னதோர் நடை உடை மலையை மலைமகள் வளைய என வந்து மகிழ்வார் அப்படின்னு சொல்லி இங்க வந்து பாணர் யாழ் வாசிக்க முடியாத அளவுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. எந்த இடம்னா நடை உடை மலை மகள் துளைய அப்படிங்கிறது அந்த இடத்துல அவரால் வாசிக்க முடியலையாம். அதை வந்து ஒப்புத்துக்கிட்டு அவர் திருஞான சம்பந்தர் வந்து சரி அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அப்புறம் வந்து எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாம் சம்பந்தரோட பெருமானோட புகழ வந்து பாடுறாங்க. அப்போ 2வது கதை என்னன்னா, திரு ஒத்துவார் அப்படின்னுட்டு ஒரு ஊரு. அங்க வந்து ஒரு பனை மரத்தை ஒருத்தர் பெரியவர் நடுறாரு. அது நட்டு வரும்போது பார்த்தா அது வந்து ஆண் பனை மரம். ஏன்னா பனைமரத்துல வந்து என்னடா ஆணு பெண்ணுன்னா நமக்கு தெரியாது இல்ல. அதுல இந்த பனங்காய் காய்ச்சுனா பெண் பனை மரம், காய்ச்சலன்னா அது ஆண் பனை மரம். ஐயோ நான் வச்ச ஒண்ணுமே இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு இதில் தானே வருமானம் வரும், அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் இல்லாம அங்க இருக்கிற சமண துறவிகள் தான் என்ன வந்து இவரை வந்து ரொம்ப கேலியை பேசிடுறாங்க. இப்படி அப்படின்னு சொல்லி அவருக்கு அவமானம் தாங்க முடியல. அந்த நேரத்துல அவரு தான் வர்றாரு சம்பந்த பெருமான். அப்ப வந்தோடனே இந்த மாதிரி சொல்லி அழுகிறாரு. அதை வந்து பதிகம் பாடி அந்த இடத்துல அவருக்கு வந்து ஆண் பனை மரத்தை பெண் பனை மரமாக மாற்றி காய்க்கவும் செய்ய வைத்து அவர் அங்கிருந்து வெளியேறாரு. அப்போ 2வது கதையில என்னன்னா, அங்க அன்பு அவருடைய அடியாருக்கும் உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் சம்பந்த பெருமான் வந்து உதவி அவர் பாடி ஆண் பனை மரத்தை பெண் பனை மரமாக மாற்றுவார். அது வந்து அப்புறம் சமணர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க தோல்வியை ஒப்புத்துட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி மதுரையை வந்து கூன் பாண்டியன் ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. அவங்க மனைவி பேரு மாணி என்றால் பெருமை உடையவள் என்று பெயராம். ஆனா சம்பந்தரை வந்து மங்கையர்க்கரசின்னு பேர் வைக்கிறாரு அந்த அரசிக்கு. ஓகே சரி.
என்று பெயர் வச்சிடுறாங்க. சம்பந்தர் வந்து மடத்துக்கு பக்கத்துல என்ன செய்யறாங்க, சொல்ல போனா அங்க சம்பந்தர் இருக்கிறது, இந்த சைவம் எல்லாம் வளர்றத பார்த்து சமணர்களுக்கு முடியல, ரொம்ப இதா இருக்குது, பொறாமையா இருக்குது, எப்படியாவது சம்பந்தரை ஒழிச்சிடணும்னு சொல்லிட்டு அவர் மன்னவரோட உதவியோட என்ன செய்யறாங்க, அவர் இருக்கும் அந்த இது சத்திரம் இருக்கு, அந்த சத்திரத்துல எல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க, நேரம் பார்த்து நெருப்பு வச்சிடுறாரு. யார் வைக்கிறாங்க, சமணர்கள் எல்லாம் வச்சிடுறாங்க. ஆனா அந்த நெருப்பு வச்சானா அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆகுதான்னு பார்த்தா வெப்பு ஒன்றும் ஆகிறது இல்லை, அவங்க தப்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த சமணர்களுக்கு என்னன்னா வெப்பு நோய் வந்துடுது, இவங்க இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த என்ன செய்யறாங்க, அது மட்டும் இல்லாம அவர் அந்த நேரத்துல தான் பாடினது என்னன்னா மந்திரமாவது நீர் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடி அந்த இதுக்கு இவங்களுடைய தீண்டாத இந்த மாதிரி செய்திகள் தப்பு தப்பா செஞ்சு தப்பு தப்பா மாட்டிக்கிட்டு தப்பு தப்பா மதத்தை வந்து இது பண்றாங்கன்னு சொல்லி அவங்கள கழுவுல ஏற்றி வச்சிடுறாங்க. அவங்களுடைய இதை போக்குறதுக்காகவே தான் அவர் என்ன செய்யறாரு, மந்திரமாவது நீர் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் திருநீர் வைக்கிறாரு. அந்த மக்கள் எல்லாமே அவருடைய அடியார்கள் எல்லாமே நல்லபடியா தீயினால எதுவும் தீண்டாம தீ வந்து தீண்ட முடியாம அவர் எல்லாரையும் காப்பாற்றப்படுகிறார்கள். இது வந்து 3 கதை. 4வது கதை என்ன, திருமருகள் என்ற ஒரு ஊர் இருக்குது, அங்கே தாமன் செட்டியார்னு இருக்கிறாரு. அவருக்கு 7 பெண் குழந்தைங்களாம். அப்பெல்லாம் பெண்ணுக்கு ரொம்ப டிமாண்டு. அப்ப இப்பயும் அப்படிதான் இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, அப்போ என்ன செய்யற, எல்லா பெண்ணுக்கும் ஒவ்வொருத்தரா கட்டி வச்சிருக்காரு. கடைசியில் அவங்க தங்கச்சி பையன் ஒருத்தன் இருக்கிறான். தங்கச்சி பையனை வந்து தங்கச்சி வந்து முறை கேட்குது. இவர் இல்லை இல்லை கொலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா வரும் அதை வச்சு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இது வரதட்சணைங்கிறது பெண்ணுக்கு ஆண் கொடுக்கறது இல்ல, பெண்கள் வந்து ஆணுக்கு கொடுக்கறது இல்ல. அப்போல்லாம் பெண்ணுக்கு ஆண் கொடுக்குறது, மாப்பிள்ளைக்காரங்க பெண் வீட்டுக்கு கொடுப்பாங்க, அது வரதட்சணை இருந்தது. அதனால அவருக்கு சந்தோஷமா இருந்தது. நம்ம எப்படிலாம் தங்கச்சி பையனுக்கு கொடுத்தோம்னா நமக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிடும், ஆனா நமக்கு வருமானம் இல்லாமல் போயிடும்னுட்டு அவர் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையனோட அம்மா காலமாயிடுறாங்க. சரி இவன் பாட்டி இருப்பான். இதை கொஞ்ச நாள்ல என்ன செய்யறான்னா, அந்த கடைசி எல்லா பெண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுது. கடைசி பெண்ணு வந்து இருக்கிறாங்க. அந்த பெண்ணும் வந்து சொல்ற, மாமா நீ வாங்க நம்ம 2 பேரும் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போய் நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போவாங்க. அப்படி போகும்போது என்னோட தப்பு இல்லையானா, நீ என் முறை மாப்பிள்ள தானே, அதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போறாங்க. இரவு ஆயிடுது, கோயிலுக்கு நட சாத்திடுறாங்க. இருட்டாயிட்டதுனால அங்கேயே படுத்துக்கிறாங்க, எங்கேயும் போகலன்னு. அந்த நேரம் பார்த்து ஒரு அரவம் வந்து தீண்டிடுது, பாம்பு வந்து அந்த பையனை தீண்டிடுது. தீண்டினோடனே அவன் இறந்துடுறான். அப்போ அந்த அம்மா எந்திரிச்சு காலையில பார்த்தா இவன் இறந்து கிடக்குறான். அப்போ இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு, நீ வந்து நடத்த கெட்டவ, நீ யாரு கூடயோ ஓடி வந்து இது மாதிரி ஆயிடுச்சு, அதனால்தான் அவன் வந்து இதாயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் தூய்மையானவள், நான் இது மாதிரி பண்ணல அப்படின் போது சம்பந்தர் சாமிக்கு இந்த தகவல் போகுது. சம்பந்தர் சாமி பதிகம் பாடி அவர் வந்து அந்த பையனை உயிரோட எழுப்புறார். அப்புறம் இருவருக்கும் திருமணம் இவர் தலைமையிலே நடக்குது. நல்லபடியா அந்த செட்டியாரும் வந்து வாழ்த்திட்டு போறாரு. எல்லாமே நல்லபடியா நடக்குது. இதுவும் அவருடைய அருள் தான். யாரோட அருள்? இறைவனோட கருணை அப்படிங்கிறார். 5வது வந்து வேதராண்யத்துல கோயில் கதவை வந்து திறக்க பாடினாங்க. அங்க வந்து தாழ் திறவாய் ஆலய மணிக்கதவே தாழ் திறவாய்னுட்டு அந்த பாட்டு பாடுவாங்க. கதவை திறந்துடுது, எல்லாமே நடக்குது. அடுத்தது 6வது இந்த நச்சாந்தப்பட்டி அப்படின்னுட்டு ஊர் செட்டியார்கள் வந்து திருவிழா பணி செய்ய போவாங்க. அந்த கோயிலுக்கு போகணும், நேரத்தோட செய்யலைன்னா அது இதாயிடுமே அப்படின்னு சொல்லி. ஆனா ஆத்த கடக்கணும். ஆத்த கடக்கும் போது பார்த்தோம்னா தண்ணி காட்டாற்று வெள்ளம் ஓடுது. ஓடக்கார முடியாதுன்னு சொல்லிடுறான். நேரமும் போயிட்டு இருக்குது, வெள்ளமும் ஓடிக்கிட்டு இருக்குது. தண்ணியில கால் வைத்தா தண்ணி அடிச்சிட்டு வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடும். அப்போ படகு மட்டும் போகுமானா, ஓடம் மட்டும் போகுமானா போகாது. என்ன ஆகும், ஓடம் வந்து ஓடி தண்ணீரோட ஓடி போயிடும். அப்போ என்ன செய்யறாரு, பதிகம் பாடுறாரு. அந்த ஓடத்துல எல்லாம் ஏறி உட்காடுறாங்க. நேரம் எடுத்துட்டு போய் அடுத்த கரையில சேர்த்துது. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வந்து அவங்க உழவார பணியெல்லாம் செஞ்சு எல்லாமே அந்த காட்டும் எல்லாத்தையுமே
ஒரு பாட்டு பாடுறாரு, மெல்ல உந்துக ஓடமே அப்படிங்கிற பாட்டு பாடி அந்த வெள்ளத்துல வந்து கடந்து அடுத்த ஊருக்கு போய் சேர்ந்து உழவார பணிகளெல்லாம் முடிச்சு நல்லபடியா வர்றாங்க. இத்தனை 6 கதைகளும் நம்பியார் நம்பியோட இதுவும், தேவாரம் எப்படி வந்ததும், பிள்ளையார் வந்து பிள்ளையார்பட்டி திருநாரையூர் பிள்ளையார் வந்து சுயம்பு பிள்ளையார் இப்படி அருளும் எல்லாருக்கும் வந்து இது உண்மை கதை நடந்ததுதான். இது எதுவுமே வந்து கதைக்காக சொன்ன கதையல்ல. ஆகையால இறைவன் வந்து எல்லாருக்கும் அருள் புரிகிறான் என்பதைத்தான், எங்கெங்க அன்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து இறைவன் சிவபெருமான் வருவார், அவர் தன்னுடைய கருணையை காமிப்பார், எல்லாருக்கும் அருள் புரிவார் என்பதை சொல்லி எல்லாரும் இறை பக்தியில் ஆழ்ந்து இருக்க வேண்டும். ஒன்று பக்தி செலுத்த வேண்டும் அல்லது தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்வது ரொம்ப எளிமை, மிகவும் எளிமையாக பத்ரிஜி அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அது போல நம்ம செய்யலாம். வந்து சிம்பிள் தான். காலை கிராஸ் பண்ணிக்கோங்க, கையை கிராஸ் பண்ணிக்கோங்க, மூச்சு உள்வாங்கிறதும் வெளியோடுறதை மட்டும் கவனிச்சா போதும். அது வந்து நமக்கு வந்து தியான சக்தி நமக்கு நிறையா கொடுக்குறது. வைப்ரேஷன் நல்லா இருக்கும். நம்ம 1 மணி நேரம் தியானம் செஞ்சா 3 மணி நேரம் தூக்கத்துக்கும் 6 மணி நேரம் எனர்ஜி கிடைக்குது. ஆகையால எல்லாரும் செய்யுங்க. நம்ம வைப்ரேஷன் வந்து நல்லா இருக்க நம்ம வந்து நல்லா சிறப்பாக இருப்போம். இதை வந்து 4 பேர் டெய்லி 3 பேருக்காவது நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. தியானம் செய்யணும், தியானம் வந்து எல்லாரும் செய்யணுங்கிறத வந்து பத்ரிஜியோட கனவு. பிரமிட் எல்லாரும் வீட்டில் கட்டணுங்கிறது அவரோட கனவு, அவருடைய கனவு. அதே போல வந்து தியான ஜெகத்தும் சொன்னாரு, பிரமிட் ஜெகத்தும் சொன்னாரு. அதே மாதிரி சைவம், அசைவம் வேண்டாம், சைவம் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெஜிடேரியன் ஜெகத்துன்னு சொல்லி அவருடைய முக்கியமான சமாச்சாரத்தை வந்து எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். அதனால வாங்க, அடுத்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி மியூசிக்கல் ஃபெஸ்ட் நடக்க போகுது. மியூசிக்கல் ஃபெஸ்ட்ல ராமநாயக்கன்பேட்டையில எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. கலந்து வந்து அந்த மியூசிக் வந்து 20 hours கண்டினியூஸா, அதாவது 20 மணி நேரம் 3 நாள் கலந்துக்கிட்டோம்னா அடுத்தது அங்க வந்து வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், வோக்கல் மியூசிக் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் கலந்துக்கோங்க. அங்கே இயற்கை சூழ்நிலையில இருந்து பாருங்க எவ்வளோ அருமையா இருக்குதுன்னு. நம்ம உலகத்தை மறக்கலாம், கவலையை மறக்கலாம், நம்மளுடைய எல்லா துக்கத்தையெல்லாம் மறந்து அங்கே அமைதியா உட்காந்து நம்ம நிஜமாவே உண்மையாகவே நம்ம வந்து அந்த அனுபவத்தை அனுபவிக்கணும் இல்லைங்களா. நமக்கு எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து செயல்படுத்தணும். அதெல்லாம் இல்லைன்னா நம்ம கனவெல்லாம் நனவாகணும்னா அந்த தியானமாக ஆஜ்ஞத்துல கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு யஜ்ஞம் நடக்கும் போதும் வாங்க, உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அங்க சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன பண்ணி வேணுமோ அது கொடுக்குறாங்க. நீங்களும் செய்யுங்க. அந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு மனசும் திருப்தியா இருக்கும், எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீ அகாமடேஷன், ஃப்ரீ போஜனம் எல்லாமே கொடுக்குறாங்க. எல்லாரும் கலந்துக்கிட்டு சிறப்பாக வாங்க. உங்களுடைய எல்லாருக்கும் பொறுமையை காத்து இந்த தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வர்றதுக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி. தேங்க்யூ.